ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அருமையான ஒரு பொங்கல் குழம்பு தான் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. நம்மக்கிட்ட இருக்க நாட்டு காய்கறிகளை வச்சு நமக்கு என்னென்ன காய் வேணுமோ அத்தனை காய் நம்ம ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த பொங்கல் குழம்புக்கு நாட்டு காய்கறி தான் போடணும். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்மக்கிட்ட எத்தனை காய்கறி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். குழம்பும் நமக்கு கிரேவியாட்டம் வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுமா அது நம்ம பார்த்துக்கலாம். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு நான் நாட்டு காய்கறிகள் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் அவரைக்காய் போட்டிருக்கிறேன், பச்சை மொச்சை, கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸும் போட்டிருக்கிறேன். இதோட மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, அப்புறம் பருப்புன்னு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா வெங்காயம், ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் போடணும். நான் 2 எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 தக்காளி. இது நம்ம தாளிக்கிறதுக்கு. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காய், 2 தக்காளி, இது ரெண்டையும் நம்ம போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட எந்தெந்த நாட்டு காய்கறி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க ஒத்தப்படையில். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. நான் வீடியோவை ஆன் பண்ணாமே எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 2, 3, 4 ஸ்பூன் அப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இது கூட புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயும் நல்லாயிருக்கும், கடலெண்ணெய். மற்ற மாமூல் எண்ணெய் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, காயெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த தக்காளியும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த காய், பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இது நீங்கள் கொஞ்சமாக காய் எடுத்து வச்சா கூட இது நிறைய குழம்பு ஆயிடும். ஆனால் நானே கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குழம்பே 2 நாளைக்கு வரும். ஆனால் அந்த குழம்பு பழசானால் தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மறுபடியும் காயெல்லாம் வேகும்போது இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். இந்த அளவுக்கு பாதி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். நாட்டு காய்கறி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு, நிறையாவோ கொஞ்சமாவோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லா காயும் நம்ம போட்டுடலாம். இது கூடவே நம்ம இந்த பருப்பும் நீங்கள் எல்லா பயிரும் ஊற வச்சு நீங்கள் செய்யலாம். இல்லை இப்படி இந்த மாதிரி கொஞ்சமாகவும் போட்டு நீங்கள் செய்யலாம். எது செஞ்சாலும் ஒரு ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தண்ணியில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணியில் காயிலே வரும். ஒரு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காய் வேகிற அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம அப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதையும் நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். இது தேங்காயும் அரைச்சிக்குவோம். இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க. காய்கறியில் நம்ம இஷ்டம் தான். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நாட்டு காய்கறி போடுங்க. மெயினாக பச்சை மொச்சையும், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி இதெல்லாம் போடுங்க. இதுதான் மெயினாக செய்வாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் இருந்தால் போடுங்க. முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் நான் அதை விட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, 2 சின்ன ஸ்பூனு, ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து நான் வந்து கலருக்காக தான் போடுறேன். இதை நீங்கள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1½ டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நம்ம வந்து கலருக்காக இது போட்டுக்கலாம். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. காய் பருப்புலாம் நல்லா வேகட்டும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணியும் தேங்காயும் போடணும். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். செய்யறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த குழம்புலாம் செய்யலாம், பிகினஸே பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் முடிவீங்க. ஒரு காய் சீக்கிரம் வெந்துடும், ஒரு காய் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒன்றும் பரவாயில்ல. இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுட்ருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயும் தக்காளி இதை நம்ம அப்படியே ஊற்றிடலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 5 நிமிஷம் தான் அப்படியே வேக வச்சுட்டுருக்கணும். காயெல்லாம் சீக்கிரமாக 10 நிமிஷம் தான் எந்த காயும் நீங்கள் போட்டாலும் வேகிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சிங்கனாக்கா அந்த பருப்புலாம் நல்லா வெந்துடும். சுண்டல் வந்து நீங்கள் வந்து வேக வச்சு போட்டுக்கோங்க. நான் வேக வச்சு தான் போட்டிருக்கிறேன். வேக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு புளியுமே ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், எல்லாமே வெந்துடும். இப்போ நல்லா வேகட்டும். மிக்ஸி கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. திரும்ப நம்ம சூடு பண்ணால் இன்னும் மீதி நல்லா பருப்புலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சிரும். இப்போ பாருங்க நான் காமிக்கிறேன். இந்த ஆவி இந்த இதில் கேமராவில் படுறதுனால தெரியல. வேணுங்க கத்திரிக்காய் எல்லாமே சீக்கிரமாக வேகிற காய் தான். இந்த பூசணிக்காயும் வெந்துருச்சு. ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால காட்ட முடியல. உங்களுக்கே தெரியும் பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும்ட்டு. வலிக்கிட்டு கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமா தனியாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போடுவேன். இருந்தாலும் இது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் போட்டு விட்றேன். போதும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடிடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய் பாருங்கள் நல்லா வெந்து புளி வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நாட்டு காய்கறிகளை வச்சு செஞ்சு பாருங்கள். காயெல்லாம் வந்து இப்படி குக்கரில் வேக வைக்காமல் இப்படி குண்டால் வேக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு காய்கறியெல்லாம் முழுசாக தெரியும். நம்ம என்னென்ன காய்கறி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அவ்வளோதான், அருமையான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும், எல்லோரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்போடு ரசித்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.